அடுத்து 4வது, அதானி, அம்பானிக்கு சாதகமான மீடியாக்கள்லாம் தடை செய்யப்படும். இந்த மீடியா எல்லாமே அம்பானிக்கு சொந்தமானது, சாதகமானது. அதே மாதிரி இது அதானிக்கு சாதகமானது. இப்படி கார்ப்பரேட்டுக்கும் பொலிட்டிஷியனுக்கும் சப்போர்ட்டாக இருக்கிற மீடியாஸ் எல்லாமே தடை செய்யப்படும். அடுத்து 5வது, ஒரு கட்சியில் நின்று ஜெயிச்ச எம்பியோ எம்எல்ஏவோ இன்னொரு கட்சிக்கு ஜெயிச்சதுக்கப்புறம் கட்சி தாவல் செய்தால் அவங்களுடைய பதவி பறிக்கப்பட்டு அடுத்த 20 வருஷத்துக்கு அவங்களால எலெக்ஷன் நிற்க முடியாத அளவுக்கு தடை செய்யப்படும். இப்படி இவங்க இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டோவும் வச்சுருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமாக இந்த கட்சியில் சேர்றதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா தான். அதுதான் பார்த்திங்கன்னா கிரேஸியானது. எஸ், நீங்கள் இந்த கட்சியில் சேரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அன்எம்ப்ளாய்டாக இருக்கணும், அடுத்து லேசியாக இருக்கணும், அடுத்து க்ரோனிக்கலி ஆன்லைன் மினிமம் 11 hours ஆன்லைனில் சுற்றிக்கிட்டு இருக்கணும், அடுத்து கேன் ரேண்ட் ப்ரொஃபஷனலி நல்லா குறை சொல்ல புலம்ப தெரிஞ்சிருக்கணும். இப்படி 4 குவாலிட்டிஸ் உங்களுக்கு இருந்து அப்படின்னா நீங்கள் சிஜேபியில் தாராளமாக சேரலாம். இப்படி கிரேஸியான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் மேனிஃபெஸ்டோ மிஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இம்ப்ரெசிவாக க்ரேஸியாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் சென்சிஸ் அதிகமாக இதில் சேர்ந்துருக்காங்க. இது அப்படியே ஒரு பக்கம் வைரல் ஆகி க்ரோ ஆகிட்டு இருக்கும்போது இதுக்கு அப்படியே பேக் சைடில் இவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறது, இதில் இன்னும் ஒருபடி மேலே வகை ட்விட்டர் அக்கௌண்ட்டை ரெஸ்ட்ரிக்டே பண்ணிட்டாங்க. இது எல்லாம் பிஜேபி தான் பண்ணது அப்படிங்கிற குற்றச்சாட்டை சிஜேபி சைட்லேருந்து முன்வைக்கிறாங்க. இது இப்படியே போகும்போது இதுக்கு அப்படி ஆப்போசிட்டில் இந்த சிஜேபி கட்சியை ஆரம்பித்த அபிஜித் திப்கே அப்படிங்கிறது யார்? இதில் இன்னும் 2 பேர் இருக்காங்க, அர்பித் ஸ்பீக்ஸ் அண்டு மெக்னாட்ஸ். இவங்களாம் யார்? இந்த 3 பேர்த்துக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்ற பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் போயிட்டு இருந்தது. அதில் கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆம் ஆத்மி பார்ட்டியோட கனெக்ஷன் இருக்குது. குறிப்பாக அந்த கட்சியை ஆரம்பித்த அபிஜித் திப்கே அப்படிங்கிற ஒரு 2020-2023 காலகட்டத்தில் ஆம் ஆத்மி பார்ட்டியோடைய சோசியல் மீடியா டீமில் இருந்திருக்காரு. அந்த சமயங்களில் இவர் மத்திய அரசு நிறைவேற்ற சட்டங்களுக்கெல்லாம் எதிராக ட்விட்டரில் போஸ்ட் போட்டுட்டு இருந்திருக்காரு. சார், இப்போ இவர் எங்கே இருக்கார் அப்படின்னா அவர் இப்போ இந்தியாவிலேயே இல்லை, யூஎஸ்ஏல இருக்கார். அப்போ இது எதுவுமே இயல்பாக தன்னிச்சையாக நடந்தது இல்லையா? திட்டம் போட்டு இளைஞர்களை திசை திருப்பும் நோக்கமாக, கலவரத்தை உண்டாக்கும் நோக்கமாக, தப்பான இன்டென்ஷனோட தான் கிரியேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா